தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. உஜ்ஜயினி மாகாளி என்று சொன்னவுடன் நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் அமைந்திருக்கும் மாகாளி திருக்கோவில்தான். அந்த கோவிலை உருவாக்கியது விக்ரமாதித்த மன்னன் என்பதும் நாம் அறிந்த ஒன்றுதான். அதே விக்ரமாதித்த மன்னனால் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு கிழக்கே 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் மகா காளிக்குடி என்ற பகுதியிலும் ஒரு திருக்கோவில் ஒன்று உருவாக்கியிருக்கிறான். அந்த வரலாறு மிகவும் ரசமானது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தவர் விக்ரமாதித்த மகாராஜா. காட்டில் 6 மாதமும் நாட்டில் 6 மாதமும் ஆட்சி செய்வது இவருடைய வழக்கம். இவரது குலதெய்வம்தான் உஜ்ஜயினி மாகாளி. ஒரு சமயம் காட்டில் ஆட்சி செய்ய காவிரி கரையில் உள்ள மகா காளிக்குடி காட்டிற்கு வந்திருக்கிறார். அவர் எப்பொழுதுமே தான் வழிபட்டு வரும் உஜ்ஜயினி காளி சிலையை கையோடு கொண்டு வரும் பழக்கம் உடையவர். அதே போல இங்கு வந்து தங்கி அந்த சிலையை இங்கே பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து கொண்டு வருகிறார். சில நாட்கள் கழித்து அவர் நாடு திரும்பும் பொழுது தான் வழிபட்டு வந்த அந்த சிலையை தம்முடன் எடுத்து செல்ல முயல்கிறார். அந்த சிலையை அவரால் நகர்த்த கூட முடியவில்லை. அம்பாளை தன்னுடன் வரும்படி எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறார். அப்பொழுது அவர் முன் தோன்றிய அன்னை காளி இந்த இடத்தில் தனது சக்திகள் அனைத்தும் தங்கிவிட்டன என்று கூறியிருக்கிறாள். அதைத் தொடர்ந்து காளியின் திருவுருவம் அமைந்திருந்த பகுதியை கருவறையாகவும் அதை சுற்றிலும் திருச்சுற்று எல்லாம் அமைத்து ராஜகோபுரம் எல்லாம் அமைத்து இந்த திருக்கோவிலையும் கட்டி முடித்திருக்கிறான் விக்ரமாதித்த மன்னன். இந்த வரலாற்றை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த தலத்தில் விக்ரமாதித்தனுடன் வந்த வேதாளத்திற்கும் அவனுடைய மதியுக மந்திரியான கழுவனுக்கும் சிலைகள் எல்லாம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அதே போல வேறு எந்த தலத்திலுமே நம்மால் வேதாளத்திற்கான சிலையை பார்க்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த உஜ்ஜயினி காளி அம்மனை உச்சி காளி அம்மன் என்றும் பக்தர்கள் அழைக்கிறார்கள். இந்த உச்சி காளி அம்மன் வேறு யாரும் அல்ல, பார்வதி தேவியின் ஒரு அம்சம்தான். அதாவது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது மந்திர மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை நானாக்கி பார்க்கடலை கடைகிறார்கள். அப்பொழுது அந்த பார்க்கடலில் இருந்து ஆலகால விஷம் வெளிவருகிறது. உலகையும் அழித்துவிடும் தன்மை கொண்டது இந்த விஷம் என்பதால் அந்த விஷத்தை கண்டவுடன் தேவர்களும் அசுரர்களும் பயந்து போகிறார்கள். உலக நன்மைக்காக அந்த விஷத்தை சிவபெருமானே தன் வாயில் எடுத்து போட்டுக் கொள்கிறார். இதை கண்டு அதிர்ந்து போன சக்தி தேவி விஷம் சிவபெருமானின் வயிற்றுக்குள் இறங்கிவிடக் கூடாது என்று நினைத்து இறைவனின் கண்டத்தை, அதாவது தொண்டை பகுதியை அழுத்தி பிடித்து கொள்கிறாள். ஆலகால விஷம் கண்டத்திலேயே தங்கிவிட்டது. இதனால்தான் இறைவனை நீலகண்டன் என்றும் நாம் அழைக்கிறோம். அதே போல இறைவனின் கண்டத்தில் இருக்கும் ஆலகால விஷத்தை வெளியேற்ற சிவபெருமானின் உச்சி தலையில் தன் கைகளால் தட்டுகிறாள் அன்னை பார்வதி. விஷம் வெளியே ஏறிவிடக்கூடாது என்று இறைவனுக்கு தெரியாதா என்ன? வெளியேறினால் இந்த உலகமே அழிந்து விடுமே. அதனால் அந்த விஷம் வெளியேறுவதற்கு பதிலாக அந்த வினாடியே சிவனின் உச்சி தலையிலிருந்து ஒரு சக்தி தேவி உருவாகிறாள். அந்த சக்தி தேவிக்கு உச்சி காளி அம்மன் என்று பெயர் வைக்கிறாள் பார்வதி தேவி. இந்த உச்சி காளி தான் விக்ரமாதித்த மன்னனுடைய குலதெய்வம், அதாவது உஜ்ஜயினி காளி என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த ஆலயத்தில் அலமேலு மங்கையுடன் பிரசன்ன வெங்கடேஸ்வரரும் இங்கு அருள்பாலிக்கிறார். இவர் வெங்கடேசனாக இருந்தாலும் கையில் கதை வைத்திருக்கிறார். இதனால் இவரை கதாதாதர் என்று அழைக்கிறார்கள் இப்பகுதி மக்கள். குழந்தை ரூபத்தில் சந்தான கோபாலகிருஷ்ணரும் இங்கு அருள்பாலிக்கிறார். குழந்தை பாக்கியம், இளமை, செல்வம், ஆயுள் போன்ற நற்பலன்களை வழங்கும் கருணாமூர்த்தியாக திகழ்கிறார் இவர் இங்கு. சிவபெருமானின் இடபாகத்தை கேட்ட பார்வதி தேவி தமக்கும் சிவபெருமானுக்கு நடைபெறுவது போலவே பூஜைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று கேட்டதன் விளைவாக திருச்சி மகா காளிக்குடியில் அம்பாளுக்குள் சிவபெருமான் அடங்கும் விதத்தில் அம்பிகை ஆனந்த சௌபாகிய சுந்தரியாக எழுந்தருளியிருக்கிறாள். அதெல்லாம் சரி, விக்ரமாதித்த மன்னன் எதற்காக நாடாறு மாதம் காடாறு மாதம் என்று ஆட்சி செய்து வந்தான் என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழத்தான் செய்கிறது. உஜ்ஜயினியை ஆண்டு வந்த விக்ரமாதித்தனுக்கு பட்டி என்ற மந்திரி உண்டு. இவர்கள் இருவரும் இணைப்பிரியாத நெருங்கிய நண்பர்கள். ஒரு முறை தேவலோகத்தில் நாட்டியத்தில் சிறந்தவள் ரம்பையா ஊர்வசியா என்ற சர்ச்சை எழுந்தது. இதற்கு யாராலுமே தீர்ப்பு சொல்ல முடியவில்லை. இறுதியாக நாரதரின் ஆலோசனைப்படி பூலோகத்தில் சிறந்து விளங்கிய விக்ரமாதித்தன் தேவலோகம் அழைத்து வரப்படுகிறான்.
சரியான தீர்ப்பை சொன்ன விக்ரமாதித்தனுக்கு பல பரிசு பொருட்களோடு 32 பதுமைகள் கொண்ட சிம்மாசனம் ஒன்றையும் தந்து, ஏறிய சிம்மாசனம் இறங்காமல் நீ 1000 ஆண்டுகள் வாழ்வாய் என்ற வரத்தையும் தந்து அனுப்பி வைக்கிறார்கள். பூலோகம் வந்து நடந்தவற்றையெல்லாம் பட்டிக்கும் மற்றவர்களிடமும் சொல்கிறான் விக்ரமாதித்தன். இது கேட்ட பட்டி தனது புத்தி கூர்மையினால் காளியின் அருளால் தனக்கு 2000 ஆண்டுகள் வாழும் வரம் வாங்கிவிடுகிறான். இதனால் மந்திரி பட்டிக்கு முன்பே விக்ரமாதித்தன் இறந்து போகும்படி வரங்கள் அமைந்து விடுகிறது. அதாவது பட்டி 2000 ஆண்டுகள் வாழலாம், விக்ரமாதித்தன் 1000 ஆண்டுகள் மட்டுமே வாழ முடியும். இதனால் இருவரும் கவலை அடைகிறார்கள். தீவிர யோசனைக்கு பிறகு மந்திரி பட்டி கூறுகிறான், 6 மாதம் சிம்மாசனத்தில் அமர்ந்து நாட்டை ஆள்வது, பிறகு சிம்மாசனத்தை விட்டு இறங்கி காட்டை ஆள்வது என்று யோசனை சொல்கிறான். இதனால் 2000 வயது விக்ரமாதித்தனுடன் தாமும் வாழலாம் என்ற ஆலோசனையை கூறுகிறான். இதன் காரணமாகத்தான் காடாறு மாதம் நாடாறு மாதம் முறைப்படி 2000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறான் விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தனால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் மற்றைய ஆலயங்களிலிருந்து தனித்த சிறப்புடன் திகழ்கிறது. நிறைய வித்தியாசங்கள் எல்லாம் காணப்படுகிறது. விநாயகர் எல்லா கோவில்களிலும் ஆலயத்தின் நுழைவு பகுதியில் இடதுபுறம் அமர்ந்திருப்பார். ஆனால் இங்கு வலதுபுறத்தில் வலம்புரி விநாயகர் என்ற பெயருடன் அமர்ந்திருக்கிறார். அதற்கு இடதுபுறமாக ஆஞ்சநேயரின் தனி சன்னதி ஒன்றும் அமைந்திருக்கிறது. காவல் தெய்வம் என்று அழைக்கப்படும் கருப்பண்ண சுவாமிக்கும் இங்கு தனி சன்னதி ஒன்று ஆலயத்தின் திருச்சுற்றிலேயே அமைந்திருக்கிறது. காவல் தெய்வமான விலங்கு துறையான் என்று அழைக்கப்படும் கருப்பண்ண சுவாமிக்கு இங்கு வந்து பொங்கல் வைத்தால் பாதுகாப்பான நீண்டகால வாழ்வு கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் பலனறிந்த பக்தர்கள். இவர் திருமாலின் அம்சமாக திகழ்கிறார். சங்கிலி கருப்பு என்றும் அழைக்கிறார்கள் இவரை. பொம்மியம்மை வெள்ளையம்மை சமேத மதுரை வீரசுவாமியாகவும் இங்கு அவர் அருள்பாலிக்கிறார். அம்பிகையின் தேரோட்டம் நடைபெறும் பொழுது அவளுக்கு பாதுகாப்பாக இவர் வருகிறார் என்பது ஐதீகம். தேர் நிலைக்கு வந்தவுடன் மீண்டும் இவரை இங்கு அழைத்து வந்து கட்டி வைத்து விடுகிறார்கள். அதற்கு அடையாளமாக விலங்கு மீண்டும் இங்கு பூட்டப்பட்டு விடுகிறது. கருவறைக்கு உள்ளே நிறைய வீர வாள்கள் எல்லாம் வைத்து பூஜை செய்கிறார்கள் இந்த கருப்பண்ண சுவாமியின் சன்னதியில். பொதுவாக சிவன் கோவில்களில் மட்டுமே மூலஸ்தான விமானத்தின் மீது ஏக கலசம் இருக்கும். அதே போல இந்த அன்னையின் கோவிலிலும் ஏக கலசம் அமைந்திருக்கிறது. விக்ரமாதித்தனால் கொண்டு வரப்பட்ட அந்த சிலை இருக்கும் திருக்கோவில் இது. அந்த சிலையில் அம்பிகை அர்த்தநாரீஸ்வரி திருக்கோலத்தில் ஒரு மார்பு இல்லாமல் திருக்காட்சி தருகிறாள். இந்த கோவிலில் எழுந்தருளியிருக்கும் அம்மன்கள் ஆனந்த சௌபாக்கிய சுந்தரி மற்றும் உஜ்ஜயினி காளியம்மன் ஆகியோர். பொதுவாக அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தில் சிவபெருமான் வலதுபுறமும் பார்வதி தேவி இடதுபுறமும் திருக்காட்சி அளிப்பார்கள். ஆனால் இந்த ஆலயத்தில் பார்வதி தேவி வலதுபுறமும் சிவபெருமான் அவருக்கு இடதுபுறமுமாக எழுந்தருளியிருப்பது தனி சிறப்பாகும். ஆனந்த சௌபாகிய சுந்தரிக்கு 3 திருக்கரங்கள் மட்டுமே உள்ளது. பொதுவாக அம்மனுக்கு 2 அல்லது 4, 8 என்ற இரட்டை விகிதத்தில்தான் திருக்கைகள் அமைந்திருக்கும். ஆனால் ஒற்றைப்படையாக 3 கைகள் உள்ள அம்மன் சிலை இங்கு மட்டுமே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஒரு கையில் கபாலமும் மற்றொரு கையில் சூலமும் மற்றும் ஒரு 3வது கையில் தீச்சுடரும் எழுந்தருளியிருக்கிறாள் அன்னை. அசுரனை வதம் செய்யும் திருக்கோலத்தில் இருந்தாலும் இவளுடைய முகத்தில் சாந்தம் தவழ்கிறது. கோரப்பல் எதுவும் இவளுக்கு இல்லை. அதனால் இவளை ஆனந்த சௌபாகிய சுந்தரி என்று அழைக்கிறார்கள். தினசரி காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் நடை திறக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயத்தில் நவராத்திரி பண்டிகை 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதத்தில் அக்னி நட்சத்திர விழா 21 நாட்கள் நடைபெறுகிறது. பௌர்ணமி, அமாவாசை, மகர சங்கராந்தி, தைப்பூசம், மகா சிவராத்திரி, பங்குனி திருவிழா, அஷ்டமி ஆகிய நாட்களில் இங்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.